கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தோலம்பாளையத்தில் பழங்குடியின பெண்கள் பயன்பெறும் வகையில் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் சார்பில் ஸ்மார்ட் டாய்லெட் திட்டம் துவங்கப்பட்டது. கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள தோலம்பாளையத்தில் ஸ்மார்ட் டாய்லர் என்னும் திட்டத்தை இன்று துவக்கியது. ரோட்டரி இன்டர்நேஷனல் RIT 3201 சார்பில் ஸ்மைல் என்னும் திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு பயிற்சி மையத்தில் பழங்குடியின பெண்கள் பயன்பெறும் வகையில் தொழில் பயிற்சி அளித்து வருகிறது. இதில் 50 பழங்குடியின பெண்கள் டெய்லரிங் பயிற்சி பெற்று புதிய தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொண்டு சுயசார்பு வாழ்க்கைக்கும் வேலைக்கும் பயிற்சி பெற உள்ளனர். இப்பயிற்சி மையத்தில் 1,15,000 ரூபாய் மதிப்புள்ள 20 டைலரிங் எந்திரங்கள் நிறுவப்பட்டுள்ளது. தாழ்த்தப்பட்ட பெண்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள இதில் பயிற்சிகள் தரப்படுகிறது. இதற்கான பயிற்சி கட்டணமாக மாதந்தோறும் 8,000 வீதம் 96,000 ரூபாயை கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி ரோட்டரி கிளப் செலுத்துகிறது. இந்த பயிற்சியானது காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை வாரத்திற்கு 3 நாள் வீதம் 4 மாதங்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதன் திட்ட துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக இன்டர்நேஷனல் ரோட்டரி கிளப் RIT 3201 மாவட்ட இயக்குனர் கோகுல்ராஜ் பங்கேற்று துவக்கி வைத்தார். கௌரவ விருந்தினராக துணை கவர்னர் வெங்கட் பங்கேற்றார். ரோட்டரி கிளப் தலைவர் ரோஹிணி சர்மா, செயலாளர் முருதுசார் ராஜ் ஆகியோர் இந்த திட்டத்தை மாவட்ட முன்னோடி திட்ட தலைவர் ராஜேஷ் சந்தா வழிகாட்டுதலின்படி சின்மயா கிராம மேம்பாட்டு அமைப்புடன் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் டாக்டர் மீரா தலைமையிலான அணி செயல்படுத்தியது. திட்ட துவக்கத்தின் போது ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி உறுப்பினர்கள் ரொட்டேரியன்கள் ஜெயஸ்ரீ கோட்டா, ஸ்வேதா குப்தா, ரஷிதா ராஜா மற்றும் ஷுஜா அருண் ஆகியோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.